என்னம்மா காய் வைக்கிறாங்க போதுமா? ஒரு ஆளுக்கு 15 பீஸ், 15 பீஸ் வேணுமா? நீங்க சொல்லிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கல. உங்களுக்கு எத்தனை பீஸ்மா? நம்மளுக்கு கணக்கு 30 பீஸ் வருது. அது ஒரு மீன் இல்லை, ஒரு மீன் எவ்வளோ பீஸ் வந்து? அது எத்தனை மீன் மொத்தம்? அடுத்த பீஸ் ஆச்சு போதுங்களா? அந்த மடமே அந்த அவனுக்கு ஈஸியாக வந்துடும் குடல். இன்ன வரைக்கும் நான் கஷ்டம் தான். இது இல்லைன்னா பீஸ் தான் உடையும். ஏன்னா வருமா உங்களுக்கு 15 பீஸு? போன தடவை வந்துச்சா தெரியாது, ஆனால் இந்த தடவை வந்துடும். பீஸ் வந்தா போகுதா? இந்தியா இன்னும் முன்னெடுத்துல வந்துண்ணா. அம்மா 20 பீஸ் இருக்குமா மொத்தம்? மீன் கூலிங்க அவருக்கு கூலிங்கே விட்டுலாம் மீன், அப்பதான் நல்லா இருக்கும். வரமா வரமா நல்லா தான் இது போடுதமா இருக்கு நல்லா. வாங்க கவருக்கு இருக்குண்ணா. எடுத்து கேள்வி வைங்க. தலையை விட்டுவேன். கோடி பெரிய கோடி மேலே அடிக்காது. ஸ்ட்ராங் அது. ஒரு பைப் வச்சிங்கம்மா. அது ஒன்றா வருமா? மூச்சு தானே அடிக்குது. வேலைக்கு வந்தாச்சு. பிறந்தாமன் வெறும் ஓடுமா? அது பயங்கர ஸ்ட்ராங் இது இந்த ஊர். வாங்க பயப்படிங்க. இவர் என்ன பண்ண தெரியுமா? ஓ அவர் கொடிட்டாரு. என்கிட்ட காட்டு இது, என்கிட்ட காட்டு. நான் எடுத்து விற்கிறேன். என்கிட்ட கேட்குறாங்க. என்கிட்ட காட்டு, என்கிட்ட காட்டு. நீ தான் போனாங்க கூட. அவரு காட்டிட்டு வந்தாரு. காட்டிட்டு வந்துட்டு அவர் போயிட்டாரு. அவரை பற்றி எனக்கு தெரியாது இனிமே. இவரு என்ன பண்றாரு? கொஞ்சம் காடு காட்டு நிறைய இதான் எடுத்துட்டு இருப்பீங்க. இவரு தான் கொண்டு போய் எடுத்துட்டு இருப்பீங்க. சரி கேட்டுக்கிறேன் நான். அவன்தான் வேற ஒன்றும் கிடையாது. உண்மைதான். குப்பியில் கொட்டினா அப்படிதான் இருக்காங்க. அதெல்லாம் ததையா துண்டு. டேய் அம்மா நீ மூடி உட்காந்துரு. நாளைக்கு தான் தந்து விடுறல. இப்போ நான் இல்லை ஏன் சும்மா தான் கிடையாது. அதான் கொடுத்து இருந்தேன். ஒரு உருவ கொண்டு. ஆனால் இப்போ சொன்ன மாதிரி ஒன்றுல சேர்ந்து 3 ஆகி போச்சு. நாளைக்கு தம்பி இன்னும் தெரியுமா? ஏய் என்ன பாரு, மகேஷ் அம்மா பாரு, கிம்மாசி மரம் இல்லை. அந்த பாறை கூடல யாருமே தெரியாது எனக்கு. எப்படியே அது இவரு தான் செட்டிங். இவருக்கு தான் யாரும் தெரியுமா? மகேஷனா எனக்குலாம் தெரியாது. இவன் தேடான்னு தெரியும். செல்வங்கிட்ட போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன அனுப்பிச்சாங்க. கவரு கொடுத்து என்ன கவர்லாம் அங்கே இருக்குது, கவர்லாம் வேணாம், சரி போ சீக்கிரம் வாங்கி வாடா, வாங்கி வாடா.
ஒரு ஏன்னா, 10 கிலோ 10 கிலோ கொடுவா, ஒரிஜினல் கொடுவா, 1 கிலோ கொடுவா ஆ வந்து இங்கே எட்டி பாருங்க. போட்டு மீன் வெட்டிட்டு நெட்டி விட்டு போயிட்டாங்க. எட்டி ஆமா விட்டு போயிட்டாங்க. கருவாட்டு குழம்பு. அவன் வந்து உடனே ஏழத்து வந்துண்ணா அண்ணா நெட்டி கொண்டு அப்படின்னா யோ எட்டி அவர் எதுக்கு சொல்லிட்டு போயிடாயா அப்படின்னா போனோம்னா அவனை கொடுத்து தான் வெட்டிட்டு போயிட்டு இருப்பான். அவர் போயிட்டான். இது போடணும். பை பார்த்தா ரேய் இதெல்லாம் வேலை செய்யக்கூடாது. அங்கே அவன் மீன் அது வேலை எவ்வளோ வருவாங்க இறக்குவான், மீன் எடுப்பான், கடைசியாக வரும்போது 2 தடவை வெட்டுவான், யார் இவரா? பைப்ஸ் எடுக்குவான், விட்டுருவான். அதெல்லாம் வேற கேட்டு வாங்க எப்பயுமே பிரச்சனை கிடையாது. நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாதுல்ல. உன்னை நம்பி தான் வைக்க. நீ நான் விற்கின்னு சொல்லிட்டு 3 முள்ளு பாக்ஸ் முள்ளு கொடுத்து அனுப்புகிறேன். நார்மலாகவே ஒரு பாக்ஸ் 500 விற்கிது முள்ளு. நீ மிஞ்சி போனால் 200 600 ஆச்சு. என்ன பையன் நீ என்ன பண்ணியிருக்கேன்? எனக்கு கீழே போடுறேன் என்ன சொல்லணுமா இல்லையா? மேலே தூங்க கீழே போடுறவன் என்கிட்ட சொல்லணும். அதான் முறை. வாயை மூடி போடுற பாரு கேட்குற போது. அவன் சொன்ன மாதிரி காசு இல்லாமல் போட மாட்டார் காலத்தில். காலத்து காசு அந்த ஆள் தான் தப்பான வச்சுருந்தா அவன் கூட்டு வந்து கேட்டுட்டான். என்ன சொல்லுங்க அவனுக்கு 3 நாள் 2 நாளாக அவன் திடீர்னு தான் வர மாட்டேன்னு இருப்பாரு வண்டி எடுத்துன்னு என்னன்னு கூப்பிட்டு போய் செல்வா கூப்பிட்டாரு. சவாரி ஏற்றுமா சவாரி ஏற்றுமா சவாரி ஏற்றுன்னு வந்துக்கிறான். அந்த இடத்துல என்ன ஏற்றுன்னு கேட்குறாரு. இங்கே வந்து என்ன ஏற்றுமா என்ன கேட்டா வயசில் நான் இது நான் ஒன்றுமே சொல்லிடா அப்படி பாயின்னு கேட்டா நல்ல பொருளை வேணா குப்பியில் போட்டுவான்னு யோசனை பண்ணிடுறேன் நான். சரி பண்ணா கழுத்தில் குப்பியில் இருக்கு எங்களுக்கு தெரியாது. கழுத்தில் இப்போவும் அங்கே தான் கிடக்கும். காய வச்ச கசாய போவையா இன்னும் இல்லை. இந்த மாதத்தை விட்டுரு. அந்த ஸ்ட்ரைக்கு முடிஞ்சவொடனே ஆடி மாதம் போகிற போகுது. பூரா வெறும் எலும்பு தான் வருவாங்க கூழ் ஊற்றுறதுக்கு. கூழ் ஊற்றுறாங்களா எலும்பு தான். அந்த எலும்பு போட்டோடனே சும்மா அந்த கவுட்டு கோம்பு ஊற்றுவாங்க பாரு. கூழ் ஊற்றும் போது வாசனையாக இருக்கும் கவுட்டு கோம்பு வாசனை. அதுக்கு தான் அந்த எலும்பு. எங்க பாருங்களா லைன் போட்டு வந்தான். காலை வேணும்னா காலையில் 7 மணிலாம் உள்ள வரணும். ஐயா பாய் வாங்க.